உணவே தெய்வம் பொன்மொழிகள் பகுதியை பார்ப்போம். ஞானத்தால் உலக வாழ்க்கை சுகமாக்க முடியாது. நீதான் உலக வாழ்க்கையை விட்டு ஞானத்திற்கு செல்ல வேண்டும். ஞானத்திற்கு சுகமோ துக்கமோ கிடையாது. உடல் உணவை தேடும், உயிர் ஒளியை தேடும். உடலில் கெட்ட ரத்தம் மிகுதியாக இருந்தால் கெட்ட புத்தி வரும், நல்ல ரத்தம் மிகுதியாக இருந்தால் நல்ல புத்தி வரும். பனித்துகள்களின் சேர்க்கை வானவில்லின், பிராண அணுக்களின் சேர்க்கை ஒளி தேகம். சூரியனின் நிழல், அதோட நிழல் பிம்பம் கதிர்கள். பிரம்மத்தின் நிழல் ஆத்மாக்கள். வித்து இல்லா உணவு உண்டால் கர்மம் சேராது, மீண்டும் உழைக்காதது. கர்மம் என்றால் நாம் செய்த தவறுகள் என்று அர்த்தமல்ல, நாம் குவித்த பிறவிகளின் செயல்படுத்த முடியாத எண்ணங்கள். நீ உனக்கு மட்டுமே நல்லவனாக இருக்க முடியும். ஞானம் தந்தையின் சொத்தல்ல பங்கு போடுவதற்கு. ஆடு மாடு கோழி இவையெல்லாம் உனக்கு அழகாக தோன்றினால் இறைவனும் உனக்கு அழகாக தோன்றுவான். முட்டையின் மீது அடைகாக்கும் குருவிக்கு புறப்பொருள் ஒன்றும் பாராது வெறுமனே விழித்திருப்பது போல் பிரம்மத்தில் வைத்த மனம் ஒன்றையும் நாடாது வெறுமனே விழித்திருப்பதே தியானம் யோகம் அனைத்தும். தினம் பலமுறை இறப்பவன் சித்தன், இறந்தே வாழ்பவன் ஞானி.